உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை எனும் நிகழ்ச்சியின் வாயிலாக தந்தையர்கள் நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு உங்களை இருகரம் குவித்து வரவேற்கின்றோம். இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் இன்றைய நற்செய்தி வாசகம், இயேசு நல்லாயனாய் நம்மை அரவணைக்கிறார், நம்மை அழைக்கிறார். இந்த ஞாயிறு அனைத்துலக திரு அவையில் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. நல்லாயனுடைய குரலை கேட்டு அவருடைய சீடர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27 முதல் 30 முடிய உள்ள வசனங்கள் தரப்படுகின்றன. அதிலே இயேசு நல்லாயனாக காட்சி தருகிறார். விவிலியத்திலே நாம் நல்ல என்ற அந்த அடைமொழியை பலருக்கு பயன்படுத்துகிறோம். நல்ல சமாரியன், நல்ல கள்வன் என்றெல்லாம். ஆனால் இந்த நல்ல என்ற வார்த்தையை இயேசு தனக்கு பயன்படுத்திக் கொள்வது இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் தான். நானே நல்ல ஆயன் என்று இயேசுடைய அந்த வெளிப்பாட்டு மொழிகளிலே அந்த 7 ஐ ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள். நானே என்ற அந்த வெளிப்பாட்டு அடையாளங்களிலே தன்னை ஒரு நல்ல ஆயனாக வெளிப்படுத்துகிறார் இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும். இந்த நல்ல ஆயன் என்ற அடைமொழிக்கு பின்புலமாக இருப்பது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, எல்லோருமே இந்த ஆட்டு இடையர்கள் தான் அவர்கள். அடுத்தபடியாக வரும்போது மோசே ஆட்டு இடையர், யோசுவா கூட, பிறகு ஆமோஸ் இறைவாக்கினர், எல்லாவற்றிற்கு மேலாக மிகப்பெரிய அரசராக இருந்த தாவீது என்று. எனவே இந்த தலைமைத்துவ நிலையில் இருந்தவர்கள் எல்லோருமே ஆயர்களாக இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த பகுதியானது எந்த சூழலில் இடம்பெறுகிறது என்று தெரிந்து கொண்டால் எதற்காக இயேசு அருமையான இந்த வார்த்தைகளை உதிர்க்கிறார் என்பதற்கான அர்த்தம் நமக்கு தெரியும். ஒன்று, இந்த சூழல் நடக்கின்ற நிகழ்வு கோவில் அர்ப்பண விழா சமயத்தில் நடக்கின்றது. இந்த அனூகா என்ற ஃபெஸ்டிவல் அதை சொல்லுவார்கள். ஏறக்குறைய கிமு 165-64 காலகட்டத்தில் கோயிலின் தூய்மை பணியானது துவங்குகின்றது. ஏனெனில் கிமு 167 அந்த கோயிலானது பிற இனத்தவரால் தீட்டுப்பட்டது என்று கருதினார்கள். அதனால தான் யூதா மக்கபே போருக்கு சென்று போர் புரிந்து அந்த தூய்மைப்படுத்துகின்ற சடங்கையும் நிறைவேற்றினார்கள். 1 மக்கபேயர் 4ஆம் அதிகாரம் 52 59 வரைக்கும் அதற்கான வசனங்கள் இருக்கும். இயேசுவை பற்றிய மக்களின் பார்வையை இந்த நற்செய்தியாளர் யோவான் வைக்கின்றார். உதாரணமாக 19-20 வசனங்களில் இயேசுவை பற்றிய மக்களின் பார்வை, யூதர்கள் அவனுக்கு பேய் பிடித்து விட்டது, பித்து பிடித்து விட்டது என்று ஒரு சாரார். ஆனால் ஒரு சிலர் இயேசுவின் மீது ஒரு சிறு அக்கறை இருப்பதை போல ஒரு துணி இருக்கிறது. பேய் பிடித்தவனுடைய பேச்சு இப்படியா இருக்கும், பார்வையற்றோருக்கு பேயால் பார்வை அளிக்க இயலுமா என்ற ஒரு முரண்பாடான ஒரு சூழல் நிலவி வந்தது. எது எப்படியும் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அந்த சூழலில்தான் இயேசு இந்த அருமையான வார்த்தைகளை உதிர்ப்பதாக நான் பார்க்கிறேன். உயிர்த்த ஆண்டவர் இன்று தன்னுடைய திரு அவையிலே தன்னுடைய சீடர்களிலே எப்படி செயல்படுகிறார் என்பதையும் இந்த அவருடைய சுய வெளிப்பாடு, நானே நல்ல ஆயன் என்ற வெளிப்பாடு உணர்த்துவதாக நாம் உணர்கின்றோம். எடுத்துணை இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் வசனமே 10:27 சொல்கிறது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவர் நல்ல ஆயனாக இருப்பதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆடுகளையும் அறிந்த ஆயனாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆயர்களாக இருக்கக்கூடியவர்கள், மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள், தன்னுடைய ஆடுகள் யார் என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக நம்ம திருத்தந்தை கூட சொல்ல, இந்த ஆயனுக்கு அந்த ஆடுகளை தெரியும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுகின்றார். ஒவ்வொரு ஆயனும் தன் ஆடுகளை தனிப்பட்ட முறையில் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய மிகப்பெரிய குடும்ப சொத்து இந்த ஆடுகள் வைத்திருப்பது தான். எவ்வளவு ஆடு இருக்கிறதோ அவ்வளவு நீ பெரிய செல்வந்தன், பணக்காரன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது ஒரு பொருள் ஆதாரம் தருகின்ற ஒரு பெரிய சொத்து. அதோடு கூட நீங்கள் சொன்னது போல பலியிடுவதற்காக, குறிப்பாக இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை அந்த ஆலயத்தில் நடக்கின்ற வழிபாடு, பலி, இதை தான் மையமாக்கி இருந்தது. அதனுடைய இன்னொரு பின்னமைவு எருசலேம் ஆலயம்
அந்த மேட்டிலே உயர்ந்த இடத்திலே அமைந்திருக்கிறது. அந்த ஆலயத்தின் முற்றத்திலே அந்த எரிபலி தளம், அந்த பீடம் இருக்கிறது. நாள் முழுவதும் 24 மணி நேரம் பலி ஒப்பு கொடுக்கப்படுவதால் இரவிலே அதனுடைய அந்த நெருப்பு தணலும், பகலிலே அந்த புகை மூட்டமும் மேகமூட்டமும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அது உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாகும். பகலிலே அந்த நெருப்பு மேகத்தூணும், இரவிலே அந்த நெருப்பு தூணும். எனவே அந்த பிரசனம் தான் இங்கு நடக்கிறது நம்மோடு என்ற அந்த ஒரு உணர்வும் அவர்களுக்கு இருந்தது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இந்த 24 நேரமும் பலி ஒப்பு கொடுக்க ஆடுகள், அதுதான் இந்த கோவில் வளாகத்திலேயே நாம் அந்த இயேசுடைய புதுமையிலே பாரும் ஆட்டு வாயில் என்று. எனவே பலிக்காக ஆடுகள் வளர்க்கப்பட்டன. அதுவும் ஒன்று வயிற்றுக்காக, இன்னொன்று பலிக்காக. ஆனால் இங்குதான் என் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தனி முத்திரையை பதிக்கின்றார். அந்த 10:10 அவர் சொல்லுகிறார், திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். அப்ப இந்த ஆயனுடைய அணுகுமுறையே, பாணியே வித்தியாசமாக, தலைமையே வித்தியாசமாக, அவர்களுக்கு நான் வாழ்வு கொடுக்க வேண்டும், அந்த வாழ்வை நிறைவாக அவர்கள் பெற வேண்டும். அந்த மக்களுக்கு தெரிந்த ஒரு கருத்தை வைத்து அதில் தன்னை அடையாளப்படுத்துகிறார். வித்தியாசமான அணுகுமுறையை அங்கே வைக்கிறார். உதாரணத்துக்கு இவர்கள் சொன்னது போல அந்த 27வது வசனம் குரலுக்கு செவி சாய்த்தல். மொத்தம் பார்த்தா இந்த வசனங்களில் 27, 28லேயே 6 வாக்கியங்கள் இருக்குது. முதல் வாக்கியம், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. இரண்டாவது வாக்கியம், எனக்கும் அவற்றை தெரியும், பர்சனல் கேர், ஆண்டவருக்கு என்னை தெரியுது அப்படின்றது பெரிய விஷயம்தான். மூன்றாவது, அவையும் என்னை பின்தொடர்கின்றன. இந்த அந்த 3 வாக்கியங்கள். அதன் பிறகு அப்படி போனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் அடுத்த 3 வாக்கியங்கள். 28வது வசனம், நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றும் அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டேன். இந்த 6 வாக்கியங்களையும் பார்க்குறப்ப, நான் ஆண்டவரை அறிவதால் நான் அவரை பின்தொடரல, அவர் என்னை அறிந்துள்ளதால் நான் பின்தொடர்கின்றேன். இன்றைக்கு ஆயர்களாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். எப்படி அந்த ஆடுகளுக்கு நல்வழியில் புகட்ட வேண்டும், அதை எப்படி திருத்த வேண்டும், அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்த ஆயர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆடுகளுக்கு 2 காரியங்கள் தெரிந்திருக்குது. ஒன்று, ஆயன் தன்னுடைய பெயரை அறிந்திருப்பது இவர்களுக்கு தெரிகிறது. என்னுடைய பெயர் அவருக்கு தெரியும். அப்போது இரவு நேரங்களிலே எல்லா ஆடுகளையும் ஒரே இடத்தில் கூட்டி சேர்த்திருப்பார்கள் பாதுகாப்புக்காக. ஏனென்றால் இருக்கின்ற பெரிய ஆபத்து, ஒன்று திருடர்கள், இன்னொன்று ஓநாய்கள். அப்போ இந்த ஆபத்துக்காக வேண்டி எல்லாம் ஒரே இடத்துல கூட்டி வச்சிருப்பாங்க. காலை நேரத்தில் அவரவர்கள் தங்களுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். இவருடைய குரல், அந்த சத்தம் கேட்டவுடன் இந்த ஆடுகள் அவரிடம் ஓடுகின்றன. அப்போது ஆயனுக்கு ஆடுகளுடைய பெயரும், ஆடுகளுக்கு ஆயனுடைய குரலும், இந்த 2ம் தெரிந்திருப்பது, அது வந்து இன்டிமசின்றோம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்குள்ள அந்நியம், அவர்களுக்குள்ள இந்த நெருக்கம், இந்த உறவின் நெருக்கம், இந்த பிரிக்க முடியாத உறவு. இந்த இயேசு வந்து ஏன் இந்த ஆயர் நிலையை தனக்கு எடுத்துக்கொள்கிறார், நல்ல ஆயன் என்று சொல்கிறார்? நாம் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ப்ரொஃபெட்டிக் ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள், இறைவாக்கு மரபிலிருந்து அதை எடுத்துக்கொள்கிறார். அதோடு கூட தந்தை கடவுள் எவ்வளவு கரிசனையுடையவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு, ஏனென்றால் நம்முடைய திருத்தந்தை அடிக்கடி தன்னுடைய திருமுகத்தில் சொல்வது மாதிரி, கடவுள் தந்தையுடைய முகம் இயேசு கிறிஸ்து தான், இஸ் த ஃபேஸ் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த இரக்கமுள்ள கடவுளுடைய முகத்தை இந்த ஆயன் தன் ஆடுகளுக்கு காட்டுகிறார். அந்த உறவை காட்டுவதற்கு தான் எதிர்பார்க்கிறோம். மார்க் 6:34 சொல்லப்படுகின்ற வசனம் தான், இவர்கள் ஆயனுள்ள ஆடுகளைப் போல இருந்தால் அவர்கள் மேல் பரிவு கொண்டார். நீங்க சொன்ன வார்த்தையினுடைய ஒரு தொடர்பாக பார்க்கலாம். அந்த இரக்கம், பரிவு, கரிசனை, அந்த மக்கள் மீது உள்ள பாசம், ஆயனுக்கு இருக்கின்ற பாசம். அந்த ஆயனை ஆடை எப்படி பிரிக்க முடியாதோ அதே போன்ற ஒரு உருவகத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆயனை எனக்கு தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு. எனக்கு சமீபத்தில் எங்கேயோ படித்த ஒரு நிகழ்ச்சி, ரிச்சர்ட் பர்டன் 1950-60 அவருடைய குரலுக்கு சிம்மக்குரல், இந்த ஷேக்ஸ்பியனுடைய நாடகத்திலலாம் அவருடைய குரல் தான் அங்கே பயங்கர கம்பீரமாக ஒலிக்கும். அவர் ஒரு முறை ஒரு குருவானவருடைய 50வது பொன்விழாவுக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது திருப்பாடல் 23 எடுத்து வாசிக்கிறார். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. அது முடிச்ச உடனே அப்படி அரங்கமே எழுந்து நின்று கரங்களை தட்டியதாம். கரவோசை, அவ்வளவு கரவோசை, 5 நிமிடம் 10 நிமிடம் நிற்கவே இல்லை. அதை முடித்த பிறகு 50 ஆண்டு குருத்துவ பணி நிறைவு செய்த அந்த குருவானவர் தன்னுடைய சாதாரண குரலில் அந்த திருப்பாடலை வாசிக்கிறார். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. கரவொலி இல்லை, யாரும் எழும்பவில்லை, ஆனால் எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் இருந்தது. அதை பார்த்து ரிச்சர்ட் பர்டன் சொன்ன வார்த்தை, ஐ நோ த சாம், ஹி நோஸ் த ஷெப்பர்ட்.
எனக்கு திருப்பாடலை தெரியும், ஆனால் இந்த குருவானவருக்கு திருப்பாடல் வருகின்ற ஆயரை தெரியும். அது எனக்கு ஆயரை தெரியுமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவருக்கு என் பெயர் தெரியும், என்னுடைய பர்சனலாக என்னுடைய எல்லா விஷயங்களும் தெரியும், ஆனால் என்னுடைய ஆண்டவரை எனக்கு தெரியுமா? அதுதான் குருத்துவ பணியினுடைய முக்கியமான ஒரு அங்கமாக நான் பார்க்கிறேன். அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, எனக்கு 2 தெரியுது நல்லா, அவருடைய கோலும் கைத்தடியும். அப்போ அந்த பெரிய கூட்டமாக இருந்தால் கூட, தூரமாக இருந்தால் கூட, என்னுடைய ஆயன் என்னோடு இருக்கிறார் என்று எனக்கு அவருடைய பிரசன்னம் எனக்கு தெரிகிறது, அவருடைய உடனிருப்பு எனக்கு உணர்த்தப்படுகிறது. அப்போது ஆயனுடைய உடனிருப்பு பிரசன்னம் இவ்வளோ நெருக்கமாக இருக்கும் பொழுது, நீங்கள் சொன்ன மாதிரி த பர்சனல் நாலேஜ், அவர் தனிப்பட்ட விதத்தில் என்னை அவர் அறிந்திருப்பது போல நான் ஆண்டவரை அறிந்திருக்கும் பொழுது அந்த உறவு ஒன்றிப்பு நெருக்கமானதாக இறுக்கமானதாக இருக்க வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாள் இறையழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. ஆயனுடைய குரலை கேட்டு அவரை பின்தொடர்கிற நல்ல ஆடுகளாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு ஒரு நல்ல ஆடாக ஆண்டவருக்கு பணியாற்றிய திருத்தூதர் பவுலை பற்றி இன்றைய முதல் வாசகம் எடுத்துச் சொல்லுகிறது. பவுலடியார் தன்னுடைய முதல் மறைப்பணி பயணத்திலே பல ஊர்களுக்கு, பல இடங்களுக்கு அவர் செல்லுகிறார். அவர் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா எனப்படுகிற இடத்தில் அவர் ஆற்றிய பணிகளின் ஒரு பகுதி இன்றைய முதல் வாசகமாக அமைகிறது. அங்கே அவர் சந்தித்த சவால்கள், அங்கே அவர் சாதித்த சாதனைகள், அங்கே இறைமக்கள் கற்றுக்கொண்ட படிப்பினைகள், அங்கே அவர்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி, அவர்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை, இவற்றை மிக அழகாக இன்றைய முதல் வாசகம் எடுத்துச் சொல்லுகிறது. இல்லையா தந்தை அவர்களே? உண்மையிலே இன்னைக்கு படிக்கின்ற முதல் வாசகம் ஒரு குருத்துவ வாழ்க்கைக்கோ இல்லை துறவற வாழ்க்கைக்கோ அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்னென்ன சிக்கலை சந்திப்பார்கள் என்பதையும் நாம் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடியதாகத்தான் நான் பார்க்கிறேன். எல்லாம் இந்த தொழுகை கூடத்தில் போகிறார்கள். அந்த யூத தொழுகை கூடத்தில் முதலில் ஷெமா, அந்த ஜெபமானது, இஸ்ராயேலே செவிக்குடி என்ற ஜெபமானது வாசிக்கப்படும். அதன் பிறகு சில ஜெபங்கள் சொல்லுவார்கள். பின்னர் சட்டப்பகுதியிலிருந்து வாசிக்கப்படும். அதன் பிறகு மறையுரை ஆற்றுவர். தொழுகை கூட தலைவன் இந்த ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஒருவரை தேர்ந்தெடுத்து மறையுரை நிகழ்த்த சொல்லுவார். ஒருவேளை வெளியிலிருந்து ரபிகளை அழைப்பதும் வழக்கம். அதன் அடிப்படையில் தான் பவுலும் பர்னபாவும் செல்லுகிறார்கள். இந்த அழைப்பை இவர்கள் பெற்றதால் தான் இவருடைய இந்த திருப்பயணம், திருத்தூது பயணமும் நடைபெறுகிறது. அதே 13ஆம் அதிகாரம் இன்றைய வாசகத்தினுடைய முதல் தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம் எப்படி ஒருவர் அழைக்கப்படுகின்றார். இன்று எல்லோருக்கும் அழைப்பு இருக்கிறது. பொது குருத்துவத்தை பற்றி பேசுகிறோம். திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லோருமே புனிதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் பாடம். ஆனால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே குறிப்பாக இறை அழைத்தல், இந்த திருப்பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் அதை பற்றி சிந்திப்பதற்காக, அழைத்தலை இன்னும் ஊக்குவிப்பதற்காக திரு அவை விரும்புகின்றது. எனவே இந்த நாளிலே அதிகமாக இந்த பணி குருத்துவத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுவும் நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது. அப்போ இந்த இருவருடைய அழைப்பு அருமையாக 13ஆம் அதிகாரத்திலே மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இன்று ஒகேஷன் சண்டேக்கு அருமையானது. இப்படி அனுப்பி வைக்கப்பட்ட பர்னபாவும் பவுலும் தான் பிசிதியாவில் போய் தங்களுடைய பணியை தொடர்கின்றார்கள். அழைப்பு என்பது ஒரு கொடை. இது நம்முடைய இன்று குடும்பங்களிலே இதை பற்றி நாம் பேசுவதே இல்லை. நாம் இன்றைக்கு பிள்ளைங்க என்ன படிக்க போகிறாங்க, பிள்ளைங்க இன்றைக்கு 1, 2 தான் வைத்திருக்கிறோம். அந்த பிள்ளைங்க நிறையா படிக்கணும். நம்மகிட்ட நிறையா செல்வங்கள் வளங்கள் இருக்குது. நம்ம பிள்ளைங்களை ஏதாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு வாய்ப்பும் இருக்குது இந்த துறவரத்துக்கு, இந்த குருத்துவத்திற்கு என்று நாம் யோசிக்கின்றோமா? அதை நாம் இன்று ஜெபித்து பார்க்க வேண்டும் பெற்றோர் என்று. ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்காக பிள்ளைகளை ஒதுக்கி வையுங்கள் என்று கேட்கிறார். இன்றைக்கு எத்தனை பெற்றோர் இதை பற்றி பிள்ளைகளிடம் பேசுகிறார்கள்? ஒரு ஆப்ஷன் எப்பயாவது கேட்டிருக்குமா, நீ சாமியாராக ஆசைப்படுறியான்னு கேட்டதே கிடையாது. அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய சவாலாக நான் பார்க்கின்றேன். தகுதி இருப்பதால் நமக்கு இந்த அழைத்தல் கிடைப்பதில்லை. தகுதியற்ற நம்மை அழைத்து கடவுள் தகுதியை தருகிறார். அதுதான் அந்த பவுலுடைய வாழ்விலும் சரி, பர்னபாவுடைய வாழ்விலும் சரி. பவுலடிகளார் இயேசுவுக்கு எதிராக வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு ஆண்டவருடைய அந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அதிலிருந்து பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வை மாற்றுகிறார். இன்றைக்கு எல்லா குருக்களும் சரி, அழைக்கப்பட்டவர்களும் சரி, யாருமே தகுதி இருப்பதால் கடவுள் அழைப்பதில்லை. தகுதியற்ற நம்மை அழைத்து தன்னுடைய பணியாளர்கள் என்ற தகுதியை தருகிறார். இது ஏதோ ஒரு ப்ரொஃபஷனோ அப்படி கிடையாது. இது ஒகேஷன். அதை இன்று நாம் புரிந்து வாழ வேண்டும். அழைத்தல் என்பது ஏதோ என்னுடைய திறமையை பார்த்து ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை.
அதே நேரத்தில் அந்த அழைக்கின்ற அழைப்பிலும் பல்வேறு, இது ஈஸியான மலர் படுக்கை இல்லை, இது ஒரு முள் படுக்கை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறார்கள், பவுலும் பர்னபாவும். முதல் அவர்களுக்கு பெரிய ஒரு அடியே என்னன்னா பொறாமை. எதனால் அந்த பொறாமை வருது? இன்னைக்கு முதல் வாசகத்தில் வருகின்ற வசனங்களில் நமக்கு தெளிவாக தெரியும். ஒன்று, அவங்க போய் அந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகு நடக்கின்ற நிகழ்ச்சி, அடுத்த ஓய்வு நாளிலும் ஒரு சில யூதர்கள் அவர்களை பேசும்படி கேட்கிறார்கள். அதை கேட்டவுடனே மற்ற யூதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அது ஒன்று. இரண்டு, யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டோரும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தனர். இதை பார்த்தோன்னு இன்னும் அவங்களுக்கு அப்படியே வயிறு எரிய ஆரம்பிக்குது. மூன்றாவதாக, அடுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க நகரத்தார் கூடி வந்தனர். ஆக இது எல்லாம் தான் பொறாமையினுடைய உச்சக்கட்டம். அதன் பிறகு இன்னும் உச்சக்கட்டம் என்னன்னா, 45வது வசனத்தில் அவர்கள் மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். இந்த பொறாமன்றது எப்படின்னா, எனக்கு இன்னொருத்தருக்கு சண்டை அப்படின்னா, யாராவது பொறாமப்படுறாங்க அப்படின்னா, நான் பல நேரம் என்ன பண்ணுறேன், அவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை நான் முன்வைக்க மாட்டேன், அவரை பற்றித்தான் பழித்துரைப்பேன். அதான் பொறாமை செய்யும். இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்கள் சொன்ன கருத்துக்களை வைத்து வேறொரு கருத்தை, மாற்று கருத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு கருத்து முக்கியம் அல்ல, கருத்து சொல்பவர் தான் முக்கியம். அந்த ஒரு நிலையில்தான் பொறாமை. அந்த பொறாமையின் மத்தியிலும் எப்படி இந்த திருத்தூதர்கள் இருந்தார்கள் என்பதுதான் ஒவ்வொரு குருவானவருக்கும், ஒவ்வொரு துறவற வாழ்க்கை, இவன் தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த பணி குருத்துவம், பொது குருத்துவம், அதில் இருக்கிறவர்களுக்கும் நம்ம சந்திக்கின்ற சவால்களில் ஒன்றாக இன்றைய முதல் வாசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தந்தை அவர்கள் மிக அழகாக இந்த 13ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்திற்கு சென்று இந்த பவுலும் பர்னபாவும் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் என்பதனை கோடிட்டு காண்பித்தார்கள். எருசலேம் திரு அவைக்கு இணையாக அன்றைக்கு கிரேக்க அந்தியோக்கிய திரு அவை விளங்கிற்று. அந்த திரு அவைக்கு எருசலேம் திரு அவை தான் இந்த பர்னபாவை அனுப்பி வைத்தது. அவர் போய் பவுலடியாரை 10 ஆண்டுகள் அமைதியாக இருந்த பவுலடியாரை மனமாற்றத்திற்கு பிறகு அவரை இழுத்து கொண்டு வந்து அங்கே பணியிலே அவர் வைக்கிறார். ஓராண்டளவாக மிகச் சிறப்பான பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த அழைப்பு வருகிறது. அழைப்பை எல்லாரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பு வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், பர்னபாவையும் இந்த பவுலையும் இறைப்பணிக்கு என்று ஒதுக்கி வை அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நாங்கள் உடஞ்சு கிடந்தோம். ஏன்னா அது பல ஊர்க்காரங்கள் தான் சேர்ந்துருக்கிற சபை, அவ்வளோ பெரிய வாசித்தாங்க. அது ஒரே யூதர்கள் சபை மட்டும் கிடையாது. இவங்களை ஒன்று சேர்த்து இப்போ ஒரு சபையாக்கி, இப்போ ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, ஒரு நிர்வாகம் எல்லாம் அழகாக நல்ல வழிபாடு எல்லாம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க தான் அதுக்கு காரணம். இவங்களை நீ எனக்கு ஒதுக்கி வைன்னு ஆண்டவர் கேட்குறார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் தான் அழைக்கிறார். அந்த சபை மக்களும் அதை புரிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு தேவைதான், அவங்க சபையை வளர்க்குறதுக்கு தேவைதான், தொடர்ந்து அவங்க வளர்றதுக்கு தேவைதான். ஆனாலும் ஆண்டவர் அழைக்கிறார் என்று அவர் தலை மீது கைகளை வைத்து அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். நமக்கு மிகச் சிறப்பாக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்க டாக்டருக்கு படிக்க தேவைதான், அவங்க என்ஜினியர் படிக்க தேவைதான், அவங்க பல துறைகளில் போக தேவைதான். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு வருகிற பொழுது இந்த அந்தியோக்கிய சபை மக்களைப் போல நாமும் நம்முடையத்தில் இருக்கிற சிறந்தவற்றை, பவுலடியார் போல, இந்த பர்னபா போல சிறந்தவற்றை ஆண்டவருக்கு அள்ளி கொடுக்க முன் வருதல் வேண்டும். கடவுள் அழைக்கின்றார் என்பது உண்மை. ஆனால் அந்த அழைப்பில் இன்னொரு பகுதியும் இருக்கிறது, இன்னொரு பங்களிப்பும் இருக்கிறது. அது உடனே மக்கள் என்ன செய்தார்கள் பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நோன்பிருந்து அவர்கள் இறைவனிடம் வேண்டினார்கள். தங்களை கைகளை வைத்து இருவர் மீதும் அந்த திருப்பணிக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்போது இறைவனுடைய அழைப்பு, ஆனால் மக்களுடைய ஏற்பு, மக்களுடைய பங்கேற்பு, அர்ப்பணிப்பும் தேவைப்படுகிறது. குடும்பங்களும் அப்படிதான். இன்றைக்கு இறை அழைத்தலுக்காக நாம் ஜெபிப்பதோடு கூட நம்முடைய தாராள குணத்தையும் நம்ம காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுவும் இந்த அழைத்தலுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கின்றோம். ஒரு காலத்தில் இந்த குருக்களாக இருக்கிறார்கள், துறவிகளாக இருக்கிறாங்கன்னா ஜெபிப்பது மட்டும்தான் வாழ்வாக இருந்தது. இன்றைக்கு பல்வேறு பணிகளை இந்த அழைத்தல் வாழ்விலை செய்து கொண்டு இருக்கிறார். சமூக பணி இருக்கிறது, மருத்துவ பணி இருக்கிறது, கல்வி பணி இருக்கிறது, இப்போ மாதா தொலைக்காட்சி இந்த ஊடக பணி இருக்கிறது, நற்செய்தி அறிவிப்பு பணி இருக்கிறது. இப்படி நிறைய பல்வேறு பணிகளை ஒரு அழைத்தல் வாழ்வில இருந்து இதுதான் உன்னுடைய பணி அப்படின்னு சொல்லி கொடுத்ததை போல ஒவ்வொரு துறவியையும் குருக்களையும் அழைத்து உங்களுக்கு இந்த பணியை செய்யும். ஆனால் நீங்கள் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த தெளிவை நாம் குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்ல வேண்டும். வாழ்க்கை முறை நாம் தேர்ந்து கொள்ள, நீ சொன்னது மாதிரி மருத்துவமாக இருக்கலாம், பொறியியலாக இருக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அதில் என்னுடைய ஆளுமையை வளர்த்துக் கொள்கிறேன், என்னுடைய திறமையை வெளிக்கொண்டுகிறேன். அதே நேரத்தில் எனக்கு வேண்டிய பொருள் ஆதாரத்தையும் அதை நான் சேர்த்துக்கிறேன்.
ஆனால் அழைப்பு என்பது ஒரு பிழைப்பு அல்ல, இது ஒரு பணி. அந்த நல்ல ஆயன் தான் நம்ம மாடல். ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும், வாழ்வை நிறைவாக பெற வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வாழ்வை பெறுவதற்கு நான் ஒரு காரணியாக இருக்க முடியுமா? அதுதான் அழைத்தலுடைய மிக முக்கியமான உந்து சக்தியாக இருக்க வேண்டும். அழைப்பு ஒரு பிழைப்பல்ல, அழைப்பு ஒரு பணி. இந்த அழைப்பு வாழ்வு ஒரு மலர்படுக்கை அல்ல, அது ஒரு முள்படுக்கை என்றெல்லாம் அழகான கருத்துக்களை கேட்டோம். எனக்கு இன்னொன்று தெளிவாகுது. நம்ம வழக்கமாக சொல்ற மாதிரி, ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கப்படும் என்று சொல்லுவார்கள். ஒரு பணியாளருடைய வாழ்க்கையிலே அழைத்தல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மலர் படுக்கை அல்ல. ஆனால் அதே வேளையிலே அழைத்தவர் அற்புதமாக நம்மை வழி நடத்துகின்றார். நீங்கள் பார்க்கும் பொழுது பவுலடியாரும் பர்னபாவும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய காலில் உள்ள தூசியை தட்டிட்டு, நீங்கள் தானே வேணான்னு சொல்றீங்க, என்ன பரவாயில்ல, நான் உங்ககிட்ட இருந்து போகிறேன், ஆனால் இன்னொரு இடத்துல நாங்கள் தேவைப்படுறோம். அதனால் அழைக்கப்பட்டவருக்கு எப்பொழுதுமே புதிய புதிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பார். அது மட்டும் நிச்சயம். ஒரு இடத்துல முடியாவிட்டாலும் இன்னொரு இடம் இருக்கிறது. ஏனென்றால் அழைத்தவர் ஒரு அற்புதமான பணிக்காக அழைத்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பவுலடியாருடைய வாழ்க்கையில் 3 முறை இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த காலில் இருக்கிற தூசி தட்டுற மாதிரி யூதர்கள் வேணான்னு தள்ளுறதும், அவர் சரி நான் போகிறேன், ஆனால் நான் புறவினத்தாரிடம் போகிறேன் என்று. இங்கு ஏசியா மைனர் என்று சொன்ன சிறிய ஆசியாவில் பிசிதியாவிலே இது நடக்கிறது, யூதருடைய பகுதியில். 2வது கிரேக்க பகுதியிலே கொரிந்திலே இதே மாதிரி யூதர்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள், அவர்கள் நாங்கள் புறவினத்தாரிடம் போகிறோம் என்று சொல்வார்கள். இறுதியாக ரோமையிலே அவர் இருக்கும் பொழுதும் அதே மாதிரி புறவினத்தாரிடம் போவதை பார்க்கின்றோம். எனவே இந்த 3 கட்டங்களும் 3 முறை மிக முக்கியமானது லூக்கா ஆசிரியருக்கு. ஒரு அழைக்கப்பட்டவர் எந்த நேரத்திலும் சோர்ந்து போவதற்கு இடமே வைக்க மாட்டார் கடவுள். ஏனென்றால் அழைத்தவர் அற்புதமானவர், உன்னை அற்புதமாக வழி நடத்துவார். எனவே பணியிலே, இது குருத்துவ பணி மட்டுமல்ல, நம்முடைய பொதுநிலை பணியில் கூட நம்ம சோர்வு தளர்வு நல்லதை செய்யும் பொழுது நாம் தளர்வு அடையவே வேண்டியதில்லை. இன்னொரு கதவை நிச்சயமாக கடவுள் திறந்து விடுவார். அழைப்பு வாழ்க்கையிலே, இந்த பணி வாழ்க்கையிலே பொறாமை இருக்கலாம், புறந்தெழுதல் இருக்கலாம், அடித்தடி வேதனை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம். ஆனால் இறுதியாக இந்த பணி வாழ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எத்தகைய வெற்றி, எத்தகைய வாகை, எத்தகைய ஒரு மகுடம் கிடைக்கும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுறதுலையா தந்தையவர்களே? கடவுள் கொடுக்கும் மிகச்சிறந்த ஆசீர் அவர் திருமுன் நிற்கின்ற பாக்கியம். அதான் அழைத்தலினுடைய மிகச்சிறந்த பாக்கியம் என்னன்னா, ஆண்டவரின் திருமுன் நிற்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? அதை விட மிகச்சிறந்த ஆசீர் எனக்கு என்ன வேணும்? அதற்கு அடுத்தபடியாக அல்லும் பகலும் வழிபடுதல், கடவுளோடு கொண்டுள்ள நெருக்கம். என்னுடைய அழைத்தல் வாழ்க்கையினுடைய முக்கியமான அங்கம், நான் கடவுளோடு இருக்கிறேன், கடவுள் என்னோடு இருக்கிறார். புனித ஜான் மேரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததில் ஒரு நபர் வெளிப்படுத்தியது, ஜெபம் என்றால் என்ன? நான் ஆண்டவரை பார்க்கிறேன், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். அந்த ஒரு நெருக்கம். 3வது, உடல் உள்ள சார்ந்த தேவைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். அதை பற்றி ஒரு அருமையான ஒரு வார்த்தையைத்தான் தத்துவமாக வடிப்பதன் வழியாக, அழைத்தல் வாழ்க்கை ஏதோ மண்ணுலகு சார்ந்தவை அல்ல, என்னுடைய விண்ணகமே தாய்நாடு. அதை நோக்கிய பயணத்தில் இந்த வாழ்க்கை, அர்ப்பணித்த வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு என்று ஒதுக்குகிறேன். அங்கே பார்க்கும் பொழுது அரியணை, பெரும் திரளான கூட்டம். அந்த திரளான கூட்டம் எல்லா நாட்டையும், எல்லா குலத்தையும் சார்ந்த, எல்லா மொழியையும், எல்லா இனத்தையும் சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். அப்போ அரியணை, கூட்டம், இந்த இடையில ஆட்டுக்குட்டி, அந்த மீண்டும் அந்த நல்ல ஆயன் தான். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து உயிர் வாழ்கின்றவர் அவர் ஒருவர் தான். அப்போ அந்த நல்ல ஆயன் இருக்கின்றார். அப்போது நல்லாயனுடைய வேலை 2. ஒன்று, கூட்டி சேர்ப்பது. எங்கெல்லாம் பிளவு இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிரிவினைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மனிதர்கள் கூறு போடுகிறார்களோ, அங்கெல்லாம் மாற்று மருந்தாக ஒன்று கூட்டி சேர்ப்பது ஒரு ஆயனுடைய வேலை. அது அழைக்கப்பட்டவருடைய வேலை. மீண்டும் அழைப்பது குருக்களுக்கு சிறப்பாக. அதே நேரத்தில் மாமத எல்லா அழைக்கப்பட்டவர்களும் இது செய்ய வேண்டும். எல்லாரையும் ஒன்று சேர்ப்பது பிரிவினைக்கு வழிவகுக்கக்கூட ஒன்று. 2வது, கூட்டி சேர்த்தவர்களை கூட்டி கொண்டு போவது. எங்கே கூட்டி கொண்டு போவது? அரியணைக்கு கூட்டி கொண்டு போவது, அரியணையோடு கடவுளோடு இணைப்பது. இந்த செம்மறியுடைய வேலை 2 தான். எல்லாரையும் ஒன்று கூட்டுவதும் அரியணைக்கு கொண்டு போய் அவர்களை சொந்தமாக்குவதும். அதுதான் அவர்கள் வெண்ணாடை அணிந்திருக்கிறார்கள், கையிலே தொங்கலாடை, கையிலே குருத்தோலைகள். இயேசுடைய வெற்றியிலே பங்கு பெற்றவர்கள். குருத்து வெற்றியினுடைய அடையாளம். உயிர்ப்பிலே பங்கு பெற்றவர்கள் தங்கள் ஆடைகளை வெண்மையாக்கி கொண்டார்கள். எனவே இதற்கு காரணம் இந்த ஆட்டுக்குட்டி, அந்த நல்ல ஆயன் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு அழைக்கப்பட்ட ஆயனும், நீ சொன்ன மாதிரி ஆயன் சொன்ன மாதிரி வெறும் ஆயர்கள், பிஷப்ஸ் அவங்க மட்டும் கிடையாது.
எல்லோருமே தலைமை பொறுப்பு. ஒரு குடும்பத்தில் பெற்றோர் இருக்கிறார்கள், அவர்களும் அந்த தலைமை பொறுப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயர்களாக வழி நடத்துவதற்காக. நாளைக்கு பிள்ளைங்க நான் தான் அந்த குடும்ப அட்டை போடும் நான் வழக்கமாக சொல்லுவேன். எல்லாருமே சொல்கிறது தான், திருமணமான உடனே தனி குடும்ப அட்டை போடுங்கன்னு சொல்லுவேன். நான் அந்த மாத சந்தா அதுக்காக நாங்கள் போட சொல்லலை. அதில் போடும்போது என்ன சொல்கிறோம், அப்பா அம்மா மகன், அடுத்தபடி என்ன போடுவீங்க, பேத்தி பேரன் என்று போயிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக புது அட்டை போடும்போது அப்பா அம்மா மகன் மகன். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் அந்த பொறுப்பேற்றுக்கொண்டு தலைமைத்துவத்தில் செயல்படுறதுக்கு ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பமாக அவர் தலைமை ஏற்று நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும், உந்துதலாக இருக்கும். பொதுவாக அழைக்கப்பட்ட துறவிகளாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், யாரை இருக பிடித்து கொள்ள வேண்டும் சொன்னால் ஆண்டவரை தான். அப்படி ஆண்டவரை நம்ம இருக பற்றி கொள்ளும்போது அவர்களை நான் பாதுகாப்பேன், அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. நான் ஆண்டவரை நம்பி அவருடைய பணிக்காக வந்து விட்டேன்னு சொன்னால் என்னுடைய தேவைகள், எனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அதனால்தான் சீடர்களை ஆண்டவர் அனுப்பும்போது கூட கையில் பணப்பையோ மிதியடி எதையும் கொண்டு போவோம். உன்னை நான் கூப்பிட்டுருக்கிறேன், உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஆட்டுக்குட்டியை நல்ல ஆயினை நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் எல்லாம் எனக்கு கிடைக்கும், அவர் என்னை பாதுகாப்பார். அதற்கு இணையான ஒரு இதுதான் ஏற்கனவே தந்தை அவர்கள் சொன்னார், இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து. நல்ல அருமையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இயேசுவுக்கு ஏற்புடையவராக வாழும் பொழுது துன்பம் போராட்டம் நிச்சயம், அதை நம்ம அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தில் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தன்னோடு இணைத்து அவரை போல நாமும் இறக்கின்ற வேளையில், அதான் இரத்தத்தில் துவைத்து, அப்படிப்பட்ட இறப்புகள் வரும் பொழுது நான் வெற்றி பெற்றவராக இருக்கிறேன். அதனால தான் திருத்தந்தை அவர்கள் இந்த குருக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது 4 அருமையான வார்த்தைகளை சொல்லுவார். இந்த 4 வார்த்தைகள் குருக்களுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம ஒப்பிடலாம். ஒன்று பெயின், இன்னொன்று கிராட்டிடியூட், 3வது என்கரேஜ்மெண்ட், 4வது பிரைஸ். இந்த 4 வார்த்தைகளுமே குருக்களுக்கு பொதுவானது. வலி, பெயின், வலி. 2வது கிராட்டிடியூட், நன்றி மனப்பான்மை. 3வது ஊக்கம். 4வது புகழ் சில நேரங்களில் இருக்கலாம். அது எல்லாமே குருக்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு குருவானவர் ஏன் மறு கிறிஸ்து அப்படின்றாங்கன்னா, அந்த குருவானவர் இயேசுவை தாங்கி இருக்கிறார். அந்த இயேசுவை தாங்கி இருக்கிற குருவானவரை பார்க்கிறவர்கள், அந்த மக்கள் எல்லாருமே இன்னைக்கு என்ன செய்யணும், அந்த குருக்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அருமையான நாளில் குருக்களுக்காக, துறவியருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு குருவானவரையோ அல்லது ஒரு துறவியரையோ நம்ம திரு அவைக்காக கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். இன்றைய இறைவார்த்தை கலந்துரையாடல் இப்பொழுது நிறைவுக்கு வருகிறது. ஒரு இறைவார்த்தையோடு அதை நாம் நிறைவு செய்யலாம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2ஆம் வாசகம், அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கிறார். அவர் வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்வார். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். நல்லாயின் குரலுக்கு நாம் செவிமடுப்போம். நாம் கண்ணீர் நீங்க பெற்று நலமோடு வாழ்வோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இத்துடன் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.